குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்ரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 4 புக் 4 கேண்டோ 2 தி growth ஆஃப் த ஃப்ளேம் தொடர்ச்சி. புவியானது தனது சுய தேவைக்கென்று ஒளியை தேடி ஈர்த்து கொள்வது போன்று தங்களுடைய தனிப்பட்ட பொறாமையுடன் கூடிய குறுகிய பிடிகளுக்குள் அவளை உட்படுத்த முனைகின்றனர். தங்களை போன்ற குறுகிய எண்ணெய்க்குட்பட்ட இயக்கங்களுடன் கூடியவர்களாக சாவித்திரியும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். அவர்களது இத்தகைய சிறுமைக்கு பதில் தர வேண்டும் என்று அவர்கள் ஏங்குகின்றனர். தங்கள் பிடிக்குள் கட்டுப்படாமல் அவள் அதனை கடந்து விரிந்து நிற்பதைக் கண்டு அவர்கள் அவளை பற்றி குறை கூறுகின்றனர், புகார் செய்கின்றனர். தங்கள் ஆசைகள் என்னும் கயிறுகள் கொண்டு அவளை இறுக்கி பிடித்து விடலாம் என்று நம்புகின்றனர். சாவித்திரனுடைய தொடுதலின் வலிமையான தாக்கத்தை அவர்களால் தாங்க முடியாமல் இருப்பதால் அவர்கள் நேசித்து மகிழ்கின்ற அவளது தெய்வீக இயல்பினை, வல்லமை வாய்ந்த அவளது அரசாட்சியை அவர்கள் உள்ளுர விரும்பி ஏற்றுக்கொண்டுள்ள போதும் குறை கூறி வண்ணம் இருக்கின்றனர். சூரியனின் ஒளியினை, அதன் வெப்பத்தை தாங்க முடியாத ஒருவர் சுருண்டு விடுவது போன்று அவளது பேரொளியின் தாக்கத்தை தாங்கும் திறனற்ற அவர்கள் தங்களுக்குள்ளேயே தங்களை சுருக்கிக் கொள்கின்றனர். அவளது ஒளிக்கு பயந்து புறமுதுகு காட்டி ஒதுங்கினாலும் மீண்டும் அந்த ஒளியை பெறுவதற்கான ஏக்கமும் அவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது.